ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். ஒரு மிஷனரி, ஒரு பெண் மிஷனரி, மேரி ஃபிஷர் அப்படிங்கிறவங்க, இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவங்க. இவங்க துருக்கிக்கு போய் தேவனுடைய பணியை செய்ய விரும்பினார். அவங்களுடைய டீம் பேர் இயேசுவின் நண்பர்கள், ஜீசஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமாக அவங்க உருவாக்கி அதன் மூலமாய் அவங்க பணி செய்ய ஆரம்பித்தாங்க. எங்கள் துருக்கிக்கு போனால் கிட்டத்தட்ட 600 மைல்கள் நடந்தே சென்று சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சொல்லும்போது 1657 இவருடைய பிரயாணம் நடக்க ஆரம்பிக்கிறது. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த அரசுடைய சுல்தான் எங்கே போய் பார்க்குறாங்க, அரசு கவர்மெண்ட்டில் சுல்தானே போய் பார்த்து அவர்களுக்கு இயேசுவின் அன்பை குறித்து, சத்தியத்தை குறித்து விளக்கி சொல்கிறாங்க. அவரும் அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாரு. துருக்கியில் இவங்களோட பணி பயங்கரமாக செயல்பட ஆரம்பிக்கிறது. இவங்க ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ குழு, கத்தோலிக்க மரபை சார்ந்தவங்க இல்லை. இவங்க இப்படிப்பட்ட ஒரு டீமாக இருக்கனால கொஞ்சம் அந்த கத்தோலிக்க மரபில் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறாங்க. இவருடைய சாட்சி புத்தகங்கள் எரித்து போடப்பட்டது, இவரை தாக்கி இருக்கிறாங்க. பிரச்சனைகள்லாம் சில பிரச்சனை வர ஆரம்பித்தது. ஆனால் அவங்க அந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நின்று அவங்க நிறைய இடங்களில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டா இருந்தாங்க. சாட்சிகளை நிறைய பகிர்ந்தாங்க, கர்த்தருக்குள்ளே வாழ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 12 வருடம் சாட்சி வாழ்வை அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள், ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவங்க பிரசங்கித்துட்டே இருந்தாங்க வாலிப நாட்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் ஆச்சு. திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் கணவரோடு கூட சேர்ந்து அவங்க மினிஸ்ட்ரியை வல்லமையாக செய்தாங்க. இவங்க மினிஸ்ட்ரியை சாட்சி சொல்கிறது தான், தன் வாழ்க்கையின் சாட்சி, நடந்த சம்பவங்களை சாட்சி, இதை ஷேர் பண்ணி சொல்ல மக்கள் கர்த்தருக்குள்ள பலன் அடைஞ்சாங்க. தேவனுடைய பிள்ளை, நீங்கள் சாட்சி சொல்கிறீங்களா? உங்களை குறித்து நீங்கள் சாட்சி சொல்கிறீங்களா? உங்களை குறித்து நீங்கள் பேசுகிறீங்களா? தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மையை நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் அப்படி பேசுங்க. உங்கள் சாட்சி அநேகரை தொடும். நீங்கள் பொய்யான சாட்சி சொல்லக்கூடாது. உண்மையான சாட்சியை கர்த்தருக்குள் வாழ்ந்து வரும்போது உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், நன்மைகள், தேவன் இன்னொரு நபருக்கு செய்த சாட்சிகளை நீங்கள் எடுத்து கூட ஷேர் பண்ணலாம். இப்படி ஷேர் பண்ணும்போது அநேகர் விசுவாசத்துக்குள்ளே வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேரி ஃபிஷருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அவங்க தலைமுறைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நம்புகிற அந்த தலைமுறை இருக்குது பூமியில். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி தங்கள் வாழ்க்கையில் சாட்சியாய் வாழும்படி உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ உடைய பிள்ளைகளை சரியான பாதை நடத்தி கொண்டு போகணும். கைவிடாதிரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.